டாஸ்க மீறி நடந்துகிட்டது ஜாக்லினும் சௌந்தர்யாவும். ஜாக்லின் தோணுச்சு, அதனால என் ஓட் ஜாக். ஜெயில இருப்பாங்க. டன். போடுங்க சார், ஜெயில பிடிச்சவன தூக்கி போடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினை அவங்க டெவில்ஸையுமே செஞ்சு ஜாக்லின் சரியா விளையாடல. ஏஞ்சல்ஸ் பக்கம் வந்து கர்ணையா வந்து விளையாண்டாங்க. அது மட்டும் இல்லாம டெவில் விளையாடுறதுக்கும் இடைஞ்சலா இருந்தாங்க அப்படின்ட்டு ஜெயில தூக்கி போட்டாங்க. அது விடிய போட்டிருக்காங்களா, எவ்வளவு நேரம் போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஆனா மத்தபடி வந்து எல்லாருமே கேம்ஸ் ஓரளவுக்கு விளையாண்டாங்க. ஆனா தனக்கு வச்சிருந்த ஒன் மோர் ரிவெஞ்ச் அந்த மூட்லயே விளையாண்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் மஞ்சரி, தர்சிகா, சாச்சனா, தீபக், முத்து இவங்க எல்லாருமே வந்து ஏஞ்சல்ஸ்க்கு வந்து பயங்கர டஃபா வந்து அந்த டாஸ்க் கொடுத்து அவங்களோட எமோஷனை தூண்டி அவங்கள வெளியே வந்துட்டாங்க. அதுலயும் நீங்க பாரபட்சம் காட்டுறீங்க. இதுல விஷாலுக்கு மட்டும் நீங்க எதுவுமே பண்ணல. குறிப்பா பாத்தீங்கன்னா சாச்சனா கீழே இருந்த முட்டை, உப்பு, மிளகா இது எல்லாம் வந்து அன்சிதாவுக்கும் ஆனந்திக்கு இவங்களுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி தர்சிகா வந்து அன்சிதாவோட எமோஷனை தூண்டுறதுக்காக ஜெஃப்ரிக்கு 136 உக்கி போட்டிருக்காங்க. அவன் உக்கி போட்டு கால் வலிக்கும் டாக்டரை பார்த்துட்டு வந்து ஏங்கி அழுகிறான். நான் எங்க அம்மாட்ட மட்டும் தான் நான் வலிக்குன்னு சொல்லியிருக்கேன், மத்த எங்கேயுமே நான் வலிக்குன்னு சொன்னதே இல்ல, இப்ப எனக்கு பயங்கரமா வலிக்குது, உட்கார கூட முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வந்து பவித்ராவை முட்டையால குளிப்பாட்டி முட்டைய வாய்க்குள்ள வச்சு வெளியில துப்பி இந்த மாதிரி மூஞ்சில பூசி இந்த மாதிரி பயங்கரமா விளையாண்டாங்க. ஆனா விஷாலுக்கு மட்டும் அவன்கிட்ட சிரிச்சு காமெடியா பேசி அவனுக்கு எந்த டாஸ்க்குமே கொடுக்கலையே. ஆரம்பத்துல 3 பேத்துக்கு தான் பண்ணணும்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸே தீபக்கை கூப்பிட்டு உள்ள கூப்பிட்டு நீங்க இப்ப யாருக்கு வேணாலும் எந்த ஏஞ்சல்ஸ்க்கு வேணாலும் நீங்க வந்து டாஸ்க் கொடுத்து அவங்களோட எமோஷனை வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமும் விஷால்கிட்ட மட்டும் எல்லாருமே சிரிச்சு சிரிச்சு உட்கார்ந்து பேசுறாங்க. தர்சிகா அவ்வளவு ஹார்ஸா காலையில் நடந்துகிட்டவங்க விஷாலுக்கு அந்த டாஸ்க் கொடுக்கல பக்கத்துல சிரிச்சு வேடிக்கை பாக்குறாங்க. தன்னோட உடன்பிறப்பு மாதிரி வந்து சாச்சனா விஷால வந்து தாங்குன்னு தாங்குறாங்க. மஞ்சரியும் வந்து விஷால் பக்கத்துல இருக்காப்ல கண்டுக்கவே முடியாது, அவனுக்கு மட்டும் டாஸ்கே கொடுக்க முடியாங்க. இதே இது வேற யார் இருந்தனா அவங்களுக்கு கடுமையான டாஸ்க் கொடுக்குறாங்க. அப்ப என்ன தெரியுது, வீட்டுக்குள்ளேயே ஒரு டாஸ்க் வச்சு வன்மத்தை பூரா கொட்டி தள்ளிட்டீங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இந்த ஜெயிலுக்குள்ள போற மேட்டருக்கு வந்து டெவில்குள்ளேயே ஒரு ஆள் வந்து அந்த கேமுக்கு சரியா சூட்டபிள் ஆகலையோ, இல்ல டெவில் அவங்க விதிமுறையை தாண்டி விளையாண்டாலோ, இல்ல ஏஞ்சல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி விளையாண்டாலோ, இந்த மாதிரி அவங்க டீமுக்குள்ளே ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணி அவங்கள ஜெயில பிடிச்சு போடணும்னு சொன்னதுக்கு அந்த கேம்ல 3 பேர் சரியா விளையாடல. அது அவங்க எமோஷனலா பாதிக்கப்பட்டாங்களோ என்னமோ. அது யாருன்னா ஜாக்லின், சௌந்தர்யா, அருண், இவங்க 3 பேரும். இவங்க 3 பேர்ல யாராவது ஒரு ஆள் ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல மஞ்சரி சொல்றாங்க, இதுல ரொம்பையும் வந்து டெவில் வேலை செய்யறத தடுத்ததா இருந்தாலும் சரி, ஏஞ்சல்ஸ்க்கு போய் சப்போர்ட் பண்றதா இருந்தாலும் சரி, ஏஞ்சல்ஸ்க்கு டாஸ்கே கொடுக்காம இருந்ததுனாலும் சரி வந்து ஜாக்லினை வந்து நாங்க ஜெயில போட சொல்றோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல நீங்க பாருங்க மஞ்சரியை சுத்தி அவங்க ஒரு ஆர்டர் போடுறாங்க. மத்த டெவில்ஸ் எல்லாம் கேட்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா மஞ்சரி அந்த அளவுக்கு கவர் பண்ணிட்டாங்கன்னு தான் நம்மளுக்கு தோணுது. கேம் படி பார்த்தோம்னா மஞ்சரி சூப்பர் போல்டா விளையாடுறாங்க. சொல்லப்போனா முத்துவை ஓவர்டேக் பண்றாங்க. இந்த விஜய் டிவி மஞ்சரி அனுப்புனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்து 25வது நாளே வந்து டைட்டில் வின்னர்னு வந்து அறிவிச்சிட்டாங்க. அந்த டைட்டில் வின்னரை ஓவர்டேக் பண்றதுக்கு சரியான ஒரு ஆள் அனுப்புனா அது மஞ்சரி தான். இப்ப மஞ்சரியை தூக்கி எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தகுந்தாம அவங்க வீட்டுக்குள்ள கேமை வேற லெவல்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டெவில்ஸா வந்து ஏஞ்சல்ஸா ஓவரா கொடுமைப்படுத்திட்டாங்களா, இல்ல டாஸ்க் பிரகாரம் யாருக்குமே பாரபட்சமா கரெக்டா தான் விளையாண்டாங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.